இந்த வீடியோல நாங்க லேர்ன் பண்ண போறது DeepSeek R1. இது வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே பேசுறது. எப்படி ChatGPT ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆச்சோ எல்லா இடத்துலயும் இது பேசப்பட்டுச்சோ, எவ்வளோ பாப்புலர் ஆச்சோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆச்சோ, அதே மாதிரி இப்ப DeepSeekங்கிற R1 சாட் மாடல் ரிலீஸ் ஆனோன்னா ஃபுல் ஏஐ இண்டஸ்ட்ரியுமே டெக் இண்டஸ்ட்ரியுமே பேசிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சைனீஸ் பேஸ்ட் ஏஐ உள்ள வந்துட்டாங்க. ஏஐ ரேஸ்க்குள்ள இவ்வளவு நாள் பெரிய பெரிய கம்பெனி ChatGPT, ஓப்பன் ஏஐ, கிளாட், ஆந்த்ராபிக், இல்லை ஜெமினை, கூகுள், மெட்டா, லாமா அப்படின்னு யூஎஸ் பேஸ்ட் சிலிக்கன் வெலி பேஸ்ட் கம்பெனிஸ் இருந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா சைனீஸ் என்டர் ஆயிட்டாங்க. அதுவும் சும்மா என்டர் ஆகலை, வந்தோடனே ChatGPTக்கு ஈக்குவலான எல்லா ஃபீச்சர்ஸையுமே கொடுத்து அதை ஃப்ரீயாகவும் கொடுத்து ஏபிஐன்னு வந்துட்டா அதில் ரொம்ப ரொம்ப காசை கம்மி பண்ணி சீப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் DeepSeekனு வந்திருக்க இந்த மாடல்ல பேரு. ஸோ இதுதான் DeepSeekங்கிறதுக்கான வெப்சைட்டு. நீங்கள் ChatGPT ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ChatGPT ஆல்டர்னேட்டிவ்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதுதான் மெயின். இது வந்து வெப்லையும் இருக்கு, மொபைல் ஆப்லையும் இருக்கு. ChatGPTனா என்னன்னே தெரியாம இருந்தா அதுக்கும் நான் வீடியோ வச்சிருக்கேன். வாட் இஸ் ChatGPTன்னு ஒரு வீடியோ இருக்கு. இல்ல ChatGPT தெரிஞ்சு ChatGPT எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சுன்னா அதுக்கு தனி வீடியோ வச்சிருக்கேன். அது உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ நீங்க பார்த்துக்கொள்ளலாம். DeepSeekங்கிறது இதுதான் பேசிக்கா வெப்சைட். இது இப்பதான் லான்ச் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா DeepSeekங்கிற டேர்மை போட்டு நோ வர்ச்சுவலி நத்திங் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 இருந்து அப்படியே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ப்ரெடிக்ட் பண்ணுற டேட்டாவுமே 100ங்கிறத மேக்ஸிமம் பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் ஓவர் டைமில். அதே இன்னும் வித்தின் அதர் 2 days அச்சீவ் ஆயிரும்னு அது காமிக்குது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரேக் அவுட் சர்ச்சஸ், எதுவுமே ரைசிங் ஸ்டார் இல்லை, எதுவுமே எல்லாம் பிரேக் அவுட். ஏன்னா ஃபுல் ஏஐ இண்டஸ்ட்ரியே மாறுது. இது வெறும் கூகுள் ட்ரெண்ட்ஸில் மட்டும் காமிக்கல, நியூஸ் எல்லா மீடியா கவரேஜ் எல்லாமே இதாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சைனா ஏஐ ஸ்டார்ட் அப், ஷாக்வேவு, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற பிராண்டில் இருக்கிறது எல்லாமே கம்மியாக இருக்குது. என்ன வேக்கப் கால் ஃபார் USA, சென்ஸ், ஷாக்வேவ், பிரேக்கிங் த இன்டர்நெட். ஸோ யூ கேன் சி எவ்வளோ ஒரு ChatGPT முதல் டைம் டெக் ஸ்பேஸ்க்குள்ளே வர நேரம் எவ்வளோ இண்டஸ்ட்ரி வைப்ரேட் ஆச்சோ அதே அளவுக்கு இப்போ வைப்ரேட் ஆகுது. இது வந்து சோஷியல் மீடியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆக தோங்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ட்ரெண்டிங் டீப் சர்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட், ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வர்றது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆகுது எல்லாமே காமிக்குது. பேசிக்காக இதை நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா பாப்புலாரிட்டி. இது வந்து வெறும் சும்மா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ChatGPT மாடல் இல்லாமல் ChatGPTக்கு ஈக்குவலான ஒரு மாடல், பெட்டரான ஒரு மாடலை ஃபுல் ஃப்ரீயாக கொடுத்து அதில் ஏபிஐயும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்திருக்கு. அதுதான் DeepSeek. இது ஏற்கனவே ரொம்ப ரொம்ப யூசர்ஸை கேதர் பண்ண தூங்கிட்டு ஆக்சுவலாக வெப்சைட்டில் அவங்களுக்கு எவ்வளோ யூசர்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு இப்போ உடனே பார்க்க முடியாது. ஏன்னா லான்ச் ஆகியே 2-3 days ஆகிற நேரம் அந்த டேட்டா எங்கேயுமே அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் ஒரு அக்யூரேட் சோர்ஸ் இருக்குது. அதில் மொபைல் ஆப்க்கு ஆண்ட்ராய்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லான்ச் ஆகி, நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி கூட காமிக்கிறேன், ஆல்மோஸ்ட் இப்போ தான் லான்ச் ஆகி அதுக்குள்ளேயே 1 million 10 லட்சம் டவுன்லோட்ஸ் போயிட்டு ரேட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர் 4000 ரேட்டிங் இருக்குது. அதில் 4.6 ஸ்டார் ரேட்டிங். நான் இந்த ரிவ்யூஸுகளை ஓப்பன் பண்ணி லேட்டஸ்ட்டு செட் பண்ணுறேன்னு வச்சா எல்லாருமே பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்கிறாங்க. நெகட்டிவ் இதில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ வித்தின் 2 to 3 days ரொம்ப பெரிய யூசர் பேஸை கொண்டு வந்து பெரிய ஏஐ இண்டஸ்ட்ரி ஷிஃப்டே நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் DeepSeekஐ இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து இமீடியட்டாக கம்பேர் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு யூஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளணும், எதனால இது ஒரு லாமா மெட்டாட ஃபேஸ்புக் மாடலோட பெட்டர், எதனால கிளாடோட பெட்டர்,
ஜிபிடியோட கம்பேர் பண்ற நேரம் இது எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறதுக்காக இவங்களே ஒரு கம்பேரிஷன் மேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல், அதனால இவங்க எதுவுமே க்ளோஸ் எண்டட் இல்லை. இப்போ நீங்க கம்பேரிஷன் பண்ணாலும் நீங்க இது எல்லாத்தையுமே எடுத்து கம்பேர் பண்ணலாம். இல்லை இந்த கம்பேரிஷன் இல்லாமல் ஒரு பர்சனல் லெவலில் நீங்க ஏற்கனவே ஒரு ப்ரோ மெம்பரோ ஃப்ரீ மெம்பரோ ஒரு சாட் ஜிபிடியோ ஜெமினா யூஸ் பண்ற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, நீங்க ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று டைப் பண்றீங்கன்னா அது இதுலயும் போட்டு அதுலயும் போட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் கொடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு பர்சனலா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த அவ்வளோ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபார்ம்ஸ்ல ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் நாலேஜுக்கு, கோடிங்க்கு, மேத்துக்கு, சைனீஸ்க்கு அப்படி ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளா என்ன செஞ்சேன்னா இது அவ்வளோத்தையுமே காப்பி பண்ணி சாட் ஜிபிடியோட மெயின் மாடல், நான் ஒரு ப்ரீமியம் மெம்பர் சாட் ஜிபிடியோட, ஸோ பிரெயின் இதில் போட்டு ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டேபிள் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அண்ட் லெட் மீ நோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அது கொடுத்தது கீ மெட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு. நான் இப்போ வர்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்சைட்டும் கீ டேக் அவே செக்ஷனுக்குள்ள வர்றேன். ஃபர்ஸ்ட் அது சொல்லுது DeepSeek Version 3 is the strongest all-around model, excelling in English, Chinese and math tasks as well as in code-related things. Claude 3.5 performs well in English, reasoning and software engineering tasks but lags in other areas. So Claude வந்து ரீசனிங்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல பெட்டரா பண்ணுது, ஆனா மேத்ல லேக்கிங். GPT-4 வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல கரெக்டா இருக்கு, ஆனா லெஸ் காம்படிட்டிவ் மேத் அண்ட் கோடிங்ல. Gwennu llamaவும் ஸ்ட்ராங் ஸ்பெசிபிக் ஏரியா பட் டோன்ட் மேட்ச் ஆஃப் இன் டெப்த் DeepSeek. இப்போ கீ டேக்அவேக்கு வருவோம். DeepSeek V3 வந்து ஹைலி வெர்சடைல், எக்ஸல்ஸ் அக்ராஸ் ஆல் டொமைன், எல்லா இண்டஸ்ட்ரி இல்லை எல்லா டெஸ்ட் கேஸ்லயுமே டாப்ல வருது. கிளாட்னா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ரீசனிங், GPT-4 ஸ்டாண்ட் அவுட். ஸோ இது எல்லாமே கொடுக்குது. இமீடியட்டா நான் உங்களுக்கு சொல்றது, இப்படி ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட்டா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க பர்சனலா டெஸ்ட் பண்ணணும். நான் என்ன செஞ்சேன்னா ஒரு 2-3 days கேப் வெயிட் பண்ணதே மற்றவங்களோட ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு, இது வெறும் ஒரு ஹைப் ப்ராடக்டா இல்லை ஆக்சுவலா யூஸ் பண்ணி பெட்டரா இல்லை நானுமே யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலான்னு தான் வச்சேன். இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த மாடல்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை மட்டும் வச்சு பார்த்தா ஒன்னு DeepSeekங்கிறது ஆல்மோஸ்ட் சாட் ஜிபிடி லெவல்ல இருக்குது, இல்ல சாட் ஜிபிடியோட கொஞ்சம் மேல இருக்குது. அதைத்தான் நான் சொல்வேன். அது கம்ப்ளீட்லி அந்த ஃப்ரீ மாடலை கம்பேர் பண்ணீங்கன்னா சாட் ஜிபிடியோட டிஸ்ட்ராய் பண்ணுது. பெய்ட் மாடலை கம்பேர் பண்ணீங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் சேம், அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதுதான் இங்க. இதுலயுமே நான் டேட்டா ஃபங்க்ஷன்ஸை இது பண்ணிட்டோம். குவிக்லி நீங்க ஒரு டிவலப்பரா இருந்தா, இல்லைன்னா இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நீங்க ஒரு டிவலப்பரா இருந்து நீங்க ஏபிஐ யூஸ் பண்றீங்க, நீங்க கோடிங் பண்ற நேரம் இந்த ஏபிஐ யூஸ் பண்றீங்க, சாட் ஜிபிடி ஏபிஐயும் யூஸ் பண்றீங்க. இப்போ நான் வந்து DeepSeek ஏபிஐ நீங்க கம்மியா இருக்கு, ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்ற நேரம் அது ஆக்சுவலா எவ்வளவு கம்மின்னு நீங்க நினைச்சு பார்க்கணும்னா இதுதான் அவங்களோட 2 மாடல்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு சாட் மாடல், பேசிக்கான மாடல், அதுக்கு இன்புட் டோக்கன் 1 மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா $0.014 சார்ஜ் பண்றாங்க. கேஷ் இட்டு கேஷ் மிஸ்ஸுக்கும் அதே ரேட்டு தான் வருது. அவுட்புட் பிரைஸ் டோக்கன் பார்த்தீங்கன்னா $0.28 சார்ஜ் பண்றாங்க. ரீசனர் மாடல் இதுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான DeepSeek மாடல். பேசிக்கா ஏஐட்ட என்ன கேட்டாலுமே அது ஃபர்ஸ்ட் ரீசனிங் பண்ணி அப்புறம் ஆன்சர் பண்ணும். அந்த மாடல்ட பாத்தீங்கன்னா 1 மில்லியன் டோக்கனுக்கு வந்து $0.14 கேஷ் இட்டுக்கு, கேஷ் மிஸ்ஸுக்கு $0.55 வருது. பேசிக்கா இதுதான் அமௌண்ட்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஏன்னா இது வந்து அவங்களோட கேஷிங் இதுல அந்த ஆன்சரோ இந்த கொஸ்டின் இருந்தா அதுக்கு வச்சு ஆன்சர் பண்றதுக்கு ரேட்டு கம்மி. ஸோ ட்ரெடிஷ்னலா இதுதான் நம்ம ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அவுட்புட்டுக்கு விலை $2.19 இருக்கு. இவங்க இப்போ வந்து ஸ்பெஷல் பிரைசிங் ஓடுது அன்டில் இந்த டேட் வரைக்கும். ஸோ அதனால கம்மி வச்சிருக்காங்க. இப்போ இது எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியலாம், ஆனா ஆக்சுவலா கம்பேர் பண்ணி பார்ப்போம். நான் இதுல வந்து ஒரு மெயின் ஏபிஐ மாடல்ஸ்ல பிரைசிங்கை எடுத்து இந்த டேபிள்ல நான் கம்பேர் பண்ண போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் DeepSeekட வந்து நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேட்டிங்க போட்டிருக்கு. கூகுள் ஜெமினி ப்ரோ இது 0.55 DeepSeek சார்ஜ் பண்ணுதுன்னா கூகுள் வந்து 1.25 சார்ஜ் பண்றாங்க. ஆப்வியஸா டோக்கன் அமௌண்ட் கூட அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து 64,000 தான் கொடுக்குறாங்க, இங்க வந்து 128,000 கொடுக்குறாங்க. $5 ஃபார் அவுட்புட் கொடுக்குறாங்க. சாட் ஜிபிடி மெயின் ஒரு கம்படிட்டர் ஏபிஐல $2.50 சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து வெறும் 0.55
5 cents தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் எத்தனை மடங்கு 5 மடங்கு ப்ரைஸ் கூட. அதே மாதிரி சாட் ஜிபிடி அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா $10, இதுனா வெறும் $2.19. கிளாட்ல பார்த்தீங்கன்னா $3 வருது. ஒரு இந்த சேம் ஃபீச்சர்ஸ்க்கு ஈவன் சாட் ஜிபிடியோட கூட, ஏன்னா கிளாட் நிறைய கோடிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, மேத் கம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாக்கெல்லாம் கோடிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்சர், விண்ட்சர்ஃப், லவபிள்.dev இதெல்லாம் கோட் ஏஐ ஜென்ரேட்டர். ஸோ அவங்கெல்லாம் வந்து கிளாட் ஏபிஐ தான் ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி அவுட்புட் கொடுக்குதுன்னு. ஸோ அது ஈவன் கூட. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 15. ஸோ இப்போ இருக்கிற இந்த ரீசனர் பெஸ்ட் மாடல்ஸ்க்கும் இந்த மாடல்ஸையும் கம்பேர் பண்ண எவ்வளோ ப்ரைஸ் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்வியஸ்லி ஒரு ஏபிஐ டெவலப்பராக இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் இது வந்து 2 நடக்குது. ஒன்று, ஃபுல் ஏஐ இண்டஸ்ட்ரியிலேயே காஸ்ட் எல்லாத்தையும் கம்மியாக்க வைக்குது. கம்மியாக்குறது மூலமா பெரிய பெரிய ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருமே கூட சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நிக்கிறாங்க. ஒன்று அவங்க ப்ரைஸை கம்மி பண்ணணும், இல்லை இந்த டீப் சீக்கால முடியாத அளவுக்கு அவங்க குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிற நேரம் ஆஸ் எ எண்ட் யூசர் எங்களுக்கு இது ரொம்பவே நல்லோம். நீங்க ரொம்ப கம்மியான விலையில சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண முடியுது, நீங்க அக்சஸ் பண்ணணும்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் காசு கம்மியாகலாம், இல்லை உங்களோட சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ற அஃபோர்டபிலிட்டி குறையலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இந்த ஏபிஐனால நம்மளுக்கு நடக்குது. இப்போ நாங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது அக்சஸ் பண்ணுறதுக்கு chat.deepseek.comங்கிற வெப்சைட்டுக்கு வரலாம். வந்ததுக்கப்புறம் இல்லை இது மெயின் வெப்சைட்டில் ஸ்டார்ட் நவுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் இங்கே வரலாம். இல்லை நீங்கள் மொபைல் ஆப் வச்சுருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் டீப் சீக்குன்னு அடிச்சிங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துட்டு சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே வரும். இங்கே வந்தோன்னே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் வச்சு, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அது வழியாக சைன்இன் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ வந்து அவங்க ரொம்ப ஹெவி லோட் ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் காலம்பர அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண நேரம் கூட ஹெவி டாஸ் அட்டாக் நாங்கள் எங்கள் சர்வர்ஸில் ரிசீவ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதனால கூகுள் சைன்இன் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் உங்களோட ஒரு ஓன் இமெயிலை வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க. அதுலேயுமே பர்சனலைஸ்ட் ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜென்ரல் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து alston@alstonanthony.comனு ஒரு இமெயில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணாமல் alstonanthony@yahoo.com, alstonanthony@gmail.comனு கொடுத்தா அது பெட்டர் சக்ஸஸ் ரேட் வருது. சம்டைம்ஸ் அது அலோவ் பண்ண மாட்டேங்குது மற்ற இமெயில் அட்ரஸை. ஸோ அந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் கொடுத்து கிரியேட் பட்டு ஒரு பாஸ்வேர்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்து கிரியேட் வெரிஃபிகேஷன் லிங்க் பண்ணால் போதும். அவ்வளோதான், அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவீங்க. இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஒன்றுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு ஏஐ ஏஜென்ட், சாட் ஜிபிடி, கோபைலட்டு, மெட்டா, கூகுள் என்ன யூஸ் பண்ணாலும் சிமிலர் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே இருக்குது. ஆப் லிங்க் இருக்குது. ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை. டிலீட் சேட்டும், செட்டிங்ஸில் வந்து டார்க் மோட் மாற்றுறது, சிஸ்டம் லாங்குவேஜை சைனீஸ் இல்லாட்டி இங்கிலீஷ்க்கு மாற்றுறது, அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது தான் டிஃபால்ட் இன்புட் டெக்ஸ்ட் பார். இதில் வந்து நீங்கள் வந்து டிரெக்டாக கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன டைப் பண்ணாலும் டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தா அது ப்ரொசஸ் ஆகும். இன்னொரு பக்ஸ், கரண்ட்லி நான் ஹெவி லோடாக இருக்கிற நேரம் சம்டைம்ஸ் இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்க வந்து ஃபுல் டிமாண்டை கோப் அப் பண்ணுற அளவுக்கு அவங்களால முடியாமல் நிறைய நேரம் இப்படி ரிக்வஸ்ட் டைம் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒன்று திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப கொடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா ஈவன் இதை ஓப்பன் சோர்ஸ் மாடல்னு சொன்னா டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர்லேயே வச்சு கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்போ உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல் ஸ்பீடாக இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை ப்ரையாரிட்டி பண்ணி க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இங்கே நான் வாட் இஸ் ஆப்னு கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் லவுட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதை ஆன்சர் பண்ண தோங்கிட்டு, இது வந்து ஜென்ரல் மோடில் இருக்குது. நான் கேட்குற கொஷின்ஸுக்கு ஒரு சாட் ஜிபிடி மாதிரியே ரிப்ளை பண்ணுது. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங், கரெக்டாகவும் சொல்லுது, அதே நேரத்தில் இன்டெப்த்தாக சொல்லுது. ஆனால் இப்போதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அதே இதை திரும்ப டைப் பண்ணுறேன். இந்த ரீசனுக்காக தான் எல்லாருமே இந்த புது ப்ராடக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. டீப் திங்க் R1 டீப் சீக்கு R1 கொடுத்துட்டு இங்கே என்டர் கொடுத்தனா இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏஐ வந்து ஒரு இன்புட் வாங்கினோன்னு டிரெக்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு திங்கிங் மோடுக்கு போகும். திங்கிங் மோட் போகுதுன்னா இந்த காமிக்குது பாருங்க, அது வர்ச்சுவலாக என்ன செய்யும்னா
இப்போ நான் கொடுத்த அந்த கொஸ்டினை நான் வாட் இஸ் ஆப்பிள்னு தான் சொன்னேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கம்பெனி சிம்பிளிசம்னு கொண்டு வந்தது. இப்போ வந்து அது ஏஐ அதே ரீசனிங் மூட்ல போய் திங்க் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, the user asked what is apple again. So இன்னொரு தடக்கவும் கேட்டிருக்காரு. They probably saw the previous answer where I explained fruit company symbolism, but why ask the same question again? நீங்க பாத்தீங்கன்னா அதே அதுக்கு கொஸ்டின் கேட்டுக்கொள்ளுது. எதுக்காக அப்ப அதே கொஸ்டினை திரும்ப கேட்கறாங்க? Maybe they want a deeper dive into one of those aspects, or perhaps they are referring to something else entirely. So ஒரு ஹியூமன் மாதிரியே ஒரு புதுசா லேர்ன் பண்றவங்கள மாதிரியே அதையே லேர்ன் பண்ணிக்கொள்ளுது. So let me check previous interaction. So user first asked what is apple and I gave 3 common meaning. Now they are repeating the same query. Could it be a test to see if I provide the same answer? அதே லாஜிக்கை மாத்துது. வெறும் லேர்ன் பண்ணல, டெஸ்ட் பண்றாங்களா என்ன? Or maybe they do find initial response are sufficient. இந்த பழைய ஆன்சர் அவங்களுக்கு பத்தாம இருந்திருக்கலாம். Alternatively, they might be referring to a different apple that's less common. Or like a person name, place or a country. அது சொல்லுது இதெல்லாம் திங்கிங் ப்ரோசஸ் காமிக்குது. எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு பாருங்க. ஒரு ஹியூமன் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணது, என்ன செய்யணும், எப்படி என்னன்னு. ஒரு லெஸ் காமனா எதுவும் ஆப்பிள்னு எதுவும் நேம் இருக்குமா, பிளேஸ் இருக்குமா, என்டிட்டி இருக்குமா? Looking at the current response I generated, I structured simply but with more details on for the company. I added more products and resell development like Apple Silicon. So பாருங்க டெப்த்துக்கு போகுது. Also mention the logo and symbolism. Maybe the user wanted more specific on the company history of products. I should consider if there is ambiguity in question, the user might not have specified which the apple they have meant. So repeating the question means they want to explore another aspect, maybe need some another angle. Check if apple refers to Apple records, Beatles label. So அதோட திங்கிங் ப்ரோசஸ் அதைத்தான் இங்கே நான் காமிக்க வரேன். இது ஒரு சும்மா நீங்கள் ஒரு கொஸ்டின் டைப் பண்ணுறீங்கன்னா காமிக்காம ரீசனிங் பண்ணுது. இதுதான் ஏஐ ஆட்டோமேஷன் ஏஜென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. சாட் ஜிபிடி ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு, ஆனால் அது வந்து இன்னும் என்டர்பிரைஸ் பிளானுக்கு தான் அவைலபிள், ப்ரோ மெம்பருக்கு வரல. டாஸ்க் வந்துட்டு இது எல்லாமே ஏஐ ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ரீசனிங் மாடல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் அந்த ஏஐ எப்படி அதுக்கே அதை ரீசன் பண்ணிக்கொள்ளுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆன்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு நீங்களே பாருங்க. ஃப்ரூட், யூசர்ஸ், கேரக்டரிஸ்டிக், சிம்பிளிசம், அப்புறம் கம்பெனி வந்து என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேர், இனோவேஷன், ரீசன்ட் டெவலப்மெண்ட், லோகோ செக்ஷன், கல்ச்சுரல் மீனிங், அதர் யூசர்ஸ், பிளேசஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட். ஸோ ஏஐ இப்போ எப்படி மாறிட்டுன்னு சொன்னால், ஒரு சும்மா அதில் டேட்டா பேஸை வச்சு உங்களோட டெக்ஸ்ட் வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணாமல் அதே தான் பேசுகிற மாதிரியே ஒரு மைண்டில் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணி ரீசன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆன்சர்ஸை கொடுக்குது. அதுதான் பவர்ஃபுல். அதுதான் இந்த மாடல், இந்த ஆப் இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது. அதுவும் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் மொபைல் ஆப்லையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை வெப் ஆப்லையுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரேன். இப்போ நான் டீப் திங்கை எடுத்துடுறேன். இதை ஒரு வெப் சர்ச் இன்ஜினாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கூகுளுக்கு கம்பெட்டிட்டராக சாட் ஜிபிடி சர்ச் வந்துச்சு, பெர்ப்ளெக்சிட்டி சர்ச் வந்துச்சு. அப்போ இப்போ கூகுளையும் ஏஐ ஓவியூஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இப்போ எந்த சாட் மாடல்ஸ் வந்தாலும் சர்ச் இல்லாமல் இருந்தால் அது ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஸ்டாக் ப்ரைஸ், இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறது வந்து ஒரு டைனமிக்கான டேட்டா. நான் இங்கே சர்ச்சுங்கிறத ட்ரிகர் பண்ணுறது மூலமாக என்ன சொல்கிறேன்னா, நீ ஓன் நாலேஜை வச்சுக்கொள்ளாமல் வெப்பில் போயிட்டு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி அதுலேருந்து எனக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லேன். ஸோ இங்கே பார்த்தீங்க இது ஒரு இஷ்யூ. கரண்ட்லி நான் லோட் ரொம்ப அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறனால சம்டைம்ஸ் இப்படி சர்ச்சிங் ஃபார் வெப்னு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஒன்று நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். ஹோப்ஃபுல்லி டிமாண்ட் கூடுற நேரம், அவங்களோட ஸ்டாக்கோ சர்வர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற நேரம் இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சம்டைம்ஸ் நான் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 30 ரிசல்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ரிசல்ட்ஸில் ஒரு இடத்துல இருந்து டேட்டா கேதர் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருந்து எடுக்குதுன்னு காமிச்சிட்டு ஆஸ் ஆஃப் January 27 ஆப்பிள் இன்க் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது.
என்ன இருக்குது, ட்ரேடிங் வால்யூம் எல்லாமே கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு ஒரு இன்டெப்த்தாக அதோட சோர்சஸ் சைட்டேஷன் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு சேட்டில் கொடுக்குது. ஸோ இது தான் பவர். டீப் திங்காக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், ஒரு ஃபுல் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். எல்லாமே பேசிக்காக ஒரு சேட் ஜிபிடி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அது தான் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் ஃபுல் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டேன்னு நினச்சிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸும் இதே மாதிரி ஏஐயில் இருக்கிற ரொம்ப முக்கியமான வீடியோஸ்களை போடுறேன். டீப் சீக்கை எப்படி ஃபுல்லாக லோக்கல் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே இன்ஸ்டால் பண்ணுறது காமிக்கலான்னு இருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் டீப் சீக்கை வச்சு எப்படி கோடிங்கை ரொம்ப ரொம்ப சீப்பாக பண்றதுன்னு காமிக்கலான்னு இருக்கிறேன். இல்லை டீப் சீக்கும் சேட் ஜிபிடிக்கும் கம்பேரிஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். இல்லை ஏஐல வர்ற புது வீடியோஸ் நீங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்கு, இல்லை சஜஷன்ஸ் இருக்கு, ரிக்வஸ்ட் இருக்குன்னா கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் அதை பார்த்தும் ஆன்சர் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னாலும் போட்டிங்கன்னா சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஏஐ தமிழ் வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கிரியேட் பண்ணுறேன்.